இந்த சேனல் கொடுக்கக்கூடிய கணிப்புகள் அனைத்துமே பொழுதுபோக்கு மட்டுமே. இது முழுக்க முழுக்க கணிப்பு மட்டுமே. சரி வாங்க டியர் 1 மணிக்கான ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்ப்போம். நல்லா இருக்கு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. பார்ப்போம் வருதா வரலையான்னு தெரியல. அதுக்கு முன்னாடி டெமோ ஒன்று சொல்லிடுறேன் பார்த்துங்க. இந்த 867 ஒரு நம்பர் அடிச்சிருப்பான், அதாவது 678 ஒரு நம்பர் அடிச்சிருப்பான். அப்போ அதே மாதிரி கிராஸ்ல ஒரு 678 அடிச்சிருப்பான். அதுக்கு அடுத்த மாதம் ஒரு 222 அடிச்சிருப்பான். அதே மாதிரி இந்த 678க்கு ஒரு 222. அப்போ இந்த 678க்கு ஒரு 333 வரணும்னு சொல்லியிருந்தேன் கமெண்ட் செக்ஷனில். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, வின்னிங் வாங்கணுங்க. இது வந்து நான் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த நம்பர் போட்டிருந்தேன். என்னன்னு கேட்டீங்கன்னா இதே மாதிரி ஒரு 678 நம்பரை 786 ஏதோ ஒரு நம்பர் வந்து செப்டம்பர் போன வருஷத்துல அடிச்சிருப்பான். அடிச்ச நம்பரை திருப்பி மறுபடியும் அடிச்சான். அப்ப அடிக்கும் போது 888 ஒரு நம்பர் அடிச்சிருந்தான். ஃபர்ஸ்ட் 888 ஒரு நம்பர் அடிச்சிருந்தான். அதுக்கு கீழே 2 நாள் கழிச்சு ஒரு 999 அடிச்சிருந்தான். பாத்தீங்கன்னா தெரியும். இது இந்த டியர் 1 மணி ஷோல சார்ட்ல பாத்தீங்கன்னா தெரியும். செப்டம்பர் மாசத்துக்கு, அதாவது போன வருஷம் செப்டம்பர் மாசத்துக்கு அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கண்டிப்பா தெரியும். அந்த சார்ட்ல யாராச்சும் பழைய சார்ட் வச்சிருந்தீங்கன்னா பாருங்க. கண்டிப்பா அந்த நம்பர் அடிச்சிருப்பான். ஒரு 678 பாக்ஸ்ல அடிச்சிருப்பான். அப்ப அடிச்சிருப்ப 888 999 அடிச்சிருந்தான். அதே மாதிரிதான் சொல்லியிருந்தேன். கண்டிப்பா ஒரு 222 333 வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பா 222 மிஸ் பண்ணா 333 வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆனா அப்ப நான் வாட்ஸ்அப் குரூப்ல வச்சிருக்கும் போது அதுல வின்னிங் வாங்கினவங்க இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். இப்ப அதே பேட்டர்ன் தான் நான் ரூட் எடுத்திருக்கேன். வாங்க பாப்போம் என்ன பண்ணியிருக்கான்னு. இப்ப பாத்தீங்கன்னா கடைசியா ஒரு 867 ஒரு நம்பர் அடிச்சிருக்கான். இப்ப மறுபடியும் ஒரு 867 ஒரு நம்பர் அடிச்சிருக்கான். இப்ப அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு 890 நம்பர் இருக்கு பிசியில. இப்ப மறுபடியும் ஒரு 890 வரும்னு சொல்லி நேரத்தே சொல்லியிருந்தேன். அது வந்து அலாட் பண்ணிக்கோங்க. என்ன ரீசன் கேட்டீங்கன்னா இந்த 366 எப்படி ஏபி 90 எடுத்து 906 அடிச்சானோ மறுபடியும் இந்த 366 இங்க அடிச்சிருப்பானே. 366க்கு ஒரு 906 கரெக்டா பாத்தீங்கன்னா புரியுது. 366க்கு ஒரு 906, மறுபடியும் 366க்கு ஒரு 906, ஏபி 90க்கு ஏபி 90. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த 867க்கு ஒரு பிசி 90 வச்ச மாதிரி இந்த 867க்கு ஒரு பிசியில் ஒரு 90ங்கிறது வரும். பிசியில் 90ன்னு வரும். ஆனால் இந்த டைம் ரெண்டாவது டைம் ஒன்று பவரில் போகணும், இல்லை டேரெக்டாக 890 நம்பர் வச்சு லாக் பண்ணுவோம். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தாலும் ட்ரை பண்ணுங்க, சரிங்களா? வாங்க இன்னைக்கு இந்த நம்பர் ஆனால் ஒரு 7 நாளைக்கு ஃபாலோ பண்ணலாம். அதாவது இந்த மாதம் மட்டும் ஃபாலோ பண்ணலாம். இந்த நம்பரை வரும்னு நினைக்கிறேன் 890 நானே ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா சிங்கிள் நம்பர் தான். 7 3 21 210 ரூபா எவ்வளோ செலவு பண்ணுறோம். இது உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா சீபோர்டு 0 வந்தால் உங்களுக்கு 890ங்கிற நம்பர் வச்சு லாக் பண்ணி விளையாடுங்க. உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் மட்டும் விளையாடுங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்கான கெஸ்ஸிங் ஒன்று பார்ப்போம். 1 மணி ஷோக்கு காமனாக ஒரு விஷயம் விளாட்றான். இந்த 377 ஒரு நம்பர் அடிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 372 ஒரு 372 அதுக்கு கீழே என்ன அடிச்சிருக்கான்னு சொல்லி பார்ப்போம். மறுபடியும் ஒரு 374, மறுபடியும் ஒரு 372, மறுபடியும் ஒரு 377, மறுபடியும் ஒரு 378, நேத்து ஒரு 375 என்ன அடிச்சிருக்கான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இந்த 377க்கு இந்த 377க்கு 18 எடுத்து பிசி 18 எடுத்து 18ன்னு வச்சுட்டான், பிசியில வச்சுட்டான். இங்க உள்ள 372க்கு இங்க இருக்கிற ஏபி 56 எடுத்து 46ன்னு வச்சுட்டான். இப்போ இங்க உள்ள ஏசி 12 எடுத்து என்ன பண்ண போறான்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பிசி 18க்கு பிசி 18ன்னு வச்சுட்டான். அதுக்கப்புறம் ஏபியில 56க்கு ஒரு 46ன்னு இறக்கி வச்சுட்டான் ஒரு நம்பரை. இப்போ 12ன்னு ஒரு நம்பர் இருக்கு ஏசியில. அப்போ ஒரு நம்பர் ஏத்துனா ஏசியில 22ன்னு ஒரு நம்பர் வச்சு லாக் பண்ணுவோம், சரிங்களா? ஏசியில 22. அதே மாதிரி இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா அடிச்ச நம்பரே அடிச்சு தும்சம் பண்ணிட்டு இருக்கான். 201 3 டைம் அடிச்சிட்டான், சாரி 2 டைம் அடிச்சிட்டான். இங்க பாத்தீங்கன்னா இந்த மாசம் ஒரு 201க்கு ஒரு 201 அடிச்சிட்டான். அப்ப ஏசியில 22 வந்துச்சுன்னா, நம்ம கெஸ்ஸிங்ல ஏசியில 22 வந்துச்சுன்னா, அப்ப இங்க உள்ள ஏசி 202 எடுத்து மறுபடியும் 202ன்னு அடிக்கிறது வாய்ப்பு நிறைய இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஏபி 24, ஒரு ஏபி 23, அப்ப ஏபியில ஒரு 22 கூட வரலாம். நம்ம எடுத்த மாதிரி ஆல் போர்டு நம்பர் நம்ம 2ன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆனா உங்க கெஸ்ஸிங்ல வந்தா மட்டும் போடுங்க. நான் ஏன் ஆல் போர்டு கொடுக்கறது இல்லை பாத்தீங்கன்னா அதில் காசு நிறைய போயிடும். அதனால ஆல் போர்டா கொடுக்கறது இல்லை. அதனால சிங்கிள் நம்பரா நம்ம ட்ரை பண்றோம். இன்னைக்கு நம்ம கெஸ்ஸிங் பாத்தீங்கன்னா
202ன்னு சொல்லி மறுபடியும் லாக் பண்ணுறோம். ஃபாலோ நம்பரில் ஒரு 7 நாளைக்கு 890ன்னு சொல்லி ஒரு நம்பர் லாக் பண்ணுறோம். உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆனால் மட்டும் விளையாடுங்க. இந்த கெஸ்ஸிங் எப்படி பிடிச்சதோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.